ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பர்த்டேக்கெலாம் ரொம்ப சூப்பராக, அதே டைமில் ரொம்ப சிம்பிளாக எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். 1/4 கப் மைதா, 1/4 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் சலிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம கேக் வந்து நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இப்போ சலிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் பட்டர் ஆட் பண்ணுங்கள். பட்டர் நல்லா ரூம் டெம்பரேச்சர் நல்லா சாஃப்டாக இருக்கணும். கை வச்சு பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்க பட்டர் தான் நம்மளுக்கு சூப்பராக ஃப்ளஃபியாக வரும். இப்போ இதில் 1/2 கப் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணி இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு 1/2 கப் பவுடர் பண்ண சுகரை நல்லா பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் பாயில் பண்ணி கூல் பண்ண மில்க்கு இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மோஷன் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு சூப்பரான பேட்டர் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வரணும். இப்போது நம்ம எதில் செய்ய போகிறோம்னா அந்த பேனில் கொஞ்சம் பட்டரை க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டர் பெப்பர் வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தா அந்த பேட்டர் 2 பேட்சாக டிவைட் பண்ணி 2 தடவை பேக் பண்ணிக்கோங்க. இது 2 தடவை ட்வைஸ் மாதிரி டேப் பண்ணிட்டா நம்மளுக்கு ஏர் பபிள்ஸ்லாம் போய் சூப்பரான கேக் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த கேக்கை 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ண போகிறோம் 180 டிகிரி செல்சியஸில். இப்போ 30 மினிட்ஸ் கழிச்சு கேக் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கூல் ஆகிட்டதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பிளேட்டில் டீமோல்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம கேக்கை அசெம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 1/4 கப் நல்ல சூடான தண்ணியில் 4 டேபிள் ஸ்பூன் சுகரை ஆட் பண்ணி இதை நல்லா டிசால்வ் பண்ணிக்கோங்க. டிசால்வ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணுறது பவுலையும் அந்த விஸ்கியும் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. 30 மினிட்ஸ்க்கு 1 கப் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு இது 5 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் இனிஷியலாக நம்ம லோ ஸ்பீடில் பீட் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிஃப் பீக்ஸ் வரத்துக்கு ஹை ஸ்பீட் வரைக்கும் கொண்டு போகணும். நல்லா பீட் பண்ணிட்டோம்னா ஒரு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு சூப்பரான விப்பிங் க்ரீம் கிடச்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி க்ரீம் விழாதப்போ ஒரு ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துடும். இப்போ நம்ம ஒரு பைப்பிங் பேக்கில் க்ரீம் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம பைப்பிங் பேக்கில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்மளுக்கு ஈவனாக க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு கேக் போர்டில் ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம விப்பிங் க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். விப்பிங் க்ரீம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணி ஈவனாக அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேலே கொஞ்சம் செரீஸை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒயிட் சாக்லேட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம செகண்ட் லேயர் வைக்க போகிறோம். செகண்ட் லேயர் வைக்கிற அதே ப்ராசஸ் தான். மேலே சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதே டைமில் விப்பிங் க்ரீமும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே சைடில் எல்லா இடத்துலையும் நம்ம க்ரீமை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு கோம்பு வச்சு நம்ம சைடில் டெக்கரேட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட கோம்பு இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நம்ம டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பிளெயின் கார்ட்ஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒயிட் சாக்லேட்டை நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சைட்லேயும் டாப்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் அப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மேலே கொஞ்சம் ஸ்டார் நசல் வச்சு ஒரு பைப்பிங் பேக்கில் மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்டார் நசல் இல்லைன்னா நீங்கள் இப்படி கூட சாப்பிட்லாம், சூப்பராகவே இருக்கும். கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் செரீஸ் ஆட் பண்ணுறேன். சைட்லேயும் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டிலே 1 kg ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பண்ணிடலாம். பர்த்டேக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி கேக் செஞ்சு வீட்டில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அசத்திடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், கெட் வேக்சினேட்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.